Hello learners, இந்த வீடியோல Wheatstone bridge பத்தி பார்க்கலாம். பேசிக்கா இந்த சிம்பிளான ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டை பார்ப்போம். இந்த சிம்பிள் சீரிஸ் சர்க்யூட்ல the DC source bat 10 volt வச்சுக்கலாம். the resistance 1k வச்சுக்கலாம். இப்ப இந்த சர்க்யூட்ல கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா படி இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேம் வேல்யூவா இருக்கிறதுனால இங்க 5 வோல்ட் இங்க 5 வோல்ட் டிராப் ஆகும். சோ இந்த சென்டர் பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படினா, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னா 5 வோல்ட் இருக்கு. இந்த இடத்துல 5 வோல்ட் இருக்கு. இப்ப இதே சர்க்யூட்டை modify பண்றேன். another two simple series resistance of 1k கனெக்ட் பண்றேன். இப்பயும் இந்த இடத்துல 5 வோல்ட் இருக்கும். ஓகே, ஏன்னா இது ரெண்டும் சேம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டுக்கும் அக்ராஸா 10 வோல்ட் இருக்கிறதுனால கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா படி இங்க 5 வோல்ட் இங்க 5 வோல்ட் டிராப் ஆகும். சோ இந்த இடத்துல 5 வோல்ட் இருக்கும். இப்போ இந்த சர்க்யூட்ல ரெண்டு பிரான்ச் இருக்கு. ஓகே, இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். சோ இந்த ரெண்டு பிரான்ச்சையும் பிரான்ச்சோட சென்டர் பாயிண்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு கால்வனாமீட்டர் மூலமா பிரிட்ஜ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு கால்வனாமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கால்வனாமீட்டர் வழியாக கரண்ட் போனால் இது காட்டும். ஸோ இப்போ உள்ள கண்டிஷனில் நமக்கு தெரியும், இந்த பக்கமும் கால்வனாமீட்டரோட இந்த பக்கமும் 5 வோல்ட்டு இந்த பக்கமும் 5 வோல்ட்டு. அதனால சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால கரண்ட் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் தி கால்வனாமீட்டர் வந்து 0 வோல்ட்டு. அதனால கால்வனாமீட்டர் வழியா கரண்ட் போகாது. அதாவது சோ கரண்ட் போகாது. என்ன ரீசன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால. ஏன் சேம் பொட்டன்ஷியல் இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல். இந்த பிரான்ச்ல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல், இந்த பிரான்ச்ல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல். ஸோ ஓவராலா இந்த சர்க்யூட்டை பார்க்கும்போது இந்த 4 ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த விதத்தில் 4 சேம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பிரான்ச்சையும் பிரிட்ஜ் பண்ற இந்த கால்வனாமீட்டர் வழியா கரண்ட் போகல. ஏன்னா ரெண்டு பக்கமும் சேம் பொட்டன்ஷியல். இதை தான் நான் வந்து பிரிட்ஜ் சர்க்யூட்னு சொல்றோம். இதுதான் நம்ம பிரிட்ஜ் சர்க்யூட்னு சொல்றோம், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டை இப்போ வந்து இதில் எப்போ கரண்ட் போகும் அப்படின்னா, இந்த இந்த பக்கம் இதை பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இதை பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். பொட்டன்ஷியல் அட் ஏ வந்து பியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட்டு ஏல இருந்து பிக்கு போகும், அல்லது பியில் இருக்கிற பொட்டன்ஷியல் ஏ விட அதிகமாக இருந்தால் பியில இருந்து ஏக்கு போகும். ஓகே, ஸோ அது எப்போ வந்து இந்த ஏல வந்து பொட்டன்ஷியல் மாறும் அப்படின்னா, இந்த 1k ரெசிஸ்டன்ஸ், இந்த 1kக்கு பதிலாக இந்த இடத்துல இப்போ 2k போட்டால், ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து மாறிடும், அதிகமாயிரும். பொட்டன்ஷியல் 5 வோல்ட்ல இருந்து அதிகமாயிரும். அப்போ கரண்ட் இங்கேருந்து இங்கே போக ஆரம்பிக்கும். ஸோ அதாவது மற்றதெல்லாம் 1k, இங்கே மட்டும் 2k. ஸோ இது வந்து நம்ம அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம் பிரிட்ஜு. 4 1k இருந்தால் பிரிட்ஜு பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு பிரிட்ஜு சர்க்யூட்னு சொல்கிறோம். ஸோ இதை ரீட்ரா பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ சேம் சர்க்யூட்டு நம்ம ரீட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இது ஒரு பிரான்ச்சு, A to C ஒரு பிரான்ச்சு,
பி வழியா, ஏ டு டி வழியா சி ரீச் பண்ணுறது இன்னொரு பிரான்ச். ஓகே, ஸோ இந்த பிரான்ச்சோட சென்டர் பாயிண்ட் பி, அந்த பிரான்ச்சோட சென்டர் பாயிண்ட் டி. ஸோ அடுத்த ரெண்டு பாயிண்ட் வந்து ஏசின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொன்றையும் ஆம்னு சொல்கிறோம். ஏக்கும் பி வந்து ஒரு ஆம், பிசி ஒரு ஆம், சிடி ஒரு ஆம், ஏடி ஒரு ஆம். ஸோ இப்போ இந்த பிரிட்ஜ் சர்க்கியூட்டில் எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையிலையும் நம்ம வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆப்போசிட் ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஏக்கும் சிக்கு இடையில் டிசி சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம், பிக்கும் டிக்கு இடையில் கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் 4 ரெசிஸ்டன்ஸையும் R1, R2, R3, R4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பியோட பொட்டன்ஷியலும் டியில் இருக்கிற பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருந்தால் கால்வனோமீட்டர் வழியாக கரண்ட்டு போகாது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்ட். அன்ஈக்குவலாக இருந்தால் கரண்ட்டு போகும். இப்போ பியில் இருக்கிற பொட்டன்ஷியல் அட் பி வந்து இப்படி எழுதியிருக்கோம், R2 by R1 plus R2 into V. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு V, அதான் ரேஷியோ. ஓகே, அதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் D எப்படி எழுதலாம், R4 divided by R3 plus R4 into V இப்படி எழுதலாம். எப்படி இது எழுதலாம் அப்படின்னு எதன் மாதிரி இதை எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிரான்ச் வழியாக போகிற கரண்ட்டுங்கிறது ஐங்கிறது ஐன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா I1, இந்த பிரான்ச் வழியாக போகிற கரண்ட் I1 வச்சுட்டா I1 வந்து R1 வழியாகவும் போகுது, R2 வழியாகவும் போகுது, R1ம் R2வும் சீரிஸ். இது வழியாக போகிற கரண்ட்டு I1ன்னு எடுத்துக்கிட்டா I1 வந்து V by R1 plus R2. ஸோ V by R1 plus R2. ஸோ இந்த கரண்ட் இந்த R2 வழியாக போகிறதுனால I1 R2 வழியாக போகிறதுனால இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியலுங்கிறது இந்த R2க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப், அதாவது R2 இன்ட்டு I, R2 இன்ட்டு V by R1 plus R2. ஓகே, அதே மாதிரி தான் பொட்டன்ஷியல் அட் டியும் I2 இன்ட்டு R4. ஓகே, I2 வந்து V by R3 plus R4. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் V இருக்கிறதுனால Vயை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ R2 by R1 plus R2 equal to R4 by R3 plus R4. ஸோ இந்த R3 plus R4 இங்கிட்டு கொண்டு வரோம், R1 plus R2 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். R2 into R3 plus R4 equal to R4 into R1 plus R2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 4 டேர்ம் கிடைக்குது. ஸோ ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கமும் R2 R4 இருக்குது, அந்த பக்கமும் R2 R4 இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு கிடைக்கிறது R2 R3 equal to R1 R4. ஸோ இதுதான் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட பேலன்ஸ்டு கண்டிஷன். ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷனில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து இந்த கண்டிஷனில் பிரிட்ஜ் பேலன்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R1 இன்ட்டு R4, ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் இஸ் ஈக்குவல் டு R2 இன்ட்டு R3. R1 இன்ட்டு R4 ஈக்குவல் டு R2 இன்ட்டு R3. ஸோ இதுதான் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட பேலன்ஸ் கண்டிஷன்னு சொல்கிறோம். இன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆப்போசிட் ஆர்ம்ஸ் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆப்போசிட் ஆர்ம்ஸ் ஈக்குவல். ஓகே, இதே ரேஷியோ ஃபார்மில் சொன்னோம்னா அட்ஜசன்ட் R1 by R3 ஈக்குவல் அட்ஜசன்ட் பக்கத்தில் உள்ள R2 by R4. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இதுவும் ஒன் பேலன்ஸ் கண்டிஷன். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்மில் சொன்னால் இதுதான் பேலன்ஸ் கண்டிஷன், ரேஷியோ ஃபார்மில் சொன்னால் இதுதான் பேலன்ஸ் கண்டிஷன். தேங்க்யூ.